2025 இந்தோனேஷியா புதிய திகில் திரைப்படம் சிங்ஹூன் கிளினிக். இப்படம் உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கொடுங்கோல் படக்குழுவினரால் ஆர்வத்துடன் தயாரிக்கப்பட்டது. மேலும் எதிர்பார்ப்பை மீறும் அளவுக்கு பயமுறுத்துகிறது. அப்பேயாது மரண ஆத்மாக்கள் குரல் கொடுக்கும் பேயாது உண்மை இருளை கிழிக்கும். வேகமாக உங்கள் நண்பர்களை அழைத்துக் கொண்டு பாருங்கள். கதை இந்தியானேசிய பேரூரத்தில் ஒரு கிளினிக்கில் தொடங்குகிறது. ஒரு செவிலியர் பிரசவமாகும் கர்ப்பவதியை தள்ளிச் செல்லும் பேயாது. ஒரு தாய் செய்யும் மருத்துவர் அதற்குள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வருகிறது. அதன்பின் இந்த மருத்துவமனையானது சீர செய்யப்பட்டது மற்றும் 5 ஆண்டுகள் கழித்துதான் மீண்டும் தொடங்கப்பட்டது. அவரையில் பிகா மற்றும் யாரோ மருத்துவமனையில் பயிற்சி பெற வந்தனர். அவர்களை வரவேற்றவர் அந்நாள் பரிசோதனை தாதியிடா. அவர் அவர்களுக்கு மருத்துவமனை பற்றிய வணக்கத்துடன் அறிமுகம் செய்தார். பின்னர் அத்துடன் அவர்களை விடுதிக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் யாரோ இதை எங்கெல்லாம் பார்த்தாலும் அதிசயமாயிருக்கிறது. உண்மை போல் அவர் கழிப்பறையை தேடும்போது பயங்கரமான விஷயம் நிகழ்ந்தது. தூரத்தில் தானாகவே மூடிக்கொண்ட கதவு யாலுவோவின் கவனத்தை ஈர்த்தது. தைரியமாக கதவை தள்ளி உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார். எதுவும் அறியாத அவன் கழிப்பறை கூண்டில் உட்கார்ந்தான். ஆனால் அப்போது வெளியே தானாகவே தொட்டி திறந்து விட்டது. யாலோ அதை பார்த்து எழுந்ததை மூடியான். ஆனால் திரும்பியது யுகங் இல் மீண்டும் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டது. வெளியே வந்தது சுத்தமான தண்ணீர் என்பதால் அவன் தனது அழுக்கு சட்டைகளை தானாகவே சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவர் எதையோ உணர்ந்ததைப் போல திரும்பி பார்த்தார். பூதத்தின் கால் ஜோடி பின்புறம் கடந்து கொண்டிருந்தது. அதே சமயம் ஒரு பெண்ணின் குறைந்த சத்தமான பாடல் ஒலித்தது. அதில் எதுவும் விசித்திரம் இல்லை என்பதை கண்டறிந்தவுடன் அவர் வெளியேற முடிவெடுத்தார். ஆனால் கதவுக்கு வெளியே வருவதற்குரியதான சில நிமிடங்களிலேயே ஒரு மர்மமான சக்தி அவர் திரும்ப இழுத்துச் செல்லும் போல இருந்தது. ஈதாவின் முகவேலி மிகவும் கடுமையாக இருந்தது. பின்னர் அந்த பெண்ணை இங்கிருந்து அழைத்து சென்றார். இரவாகும் போது யாழ்வோ மற்றும் பீகா மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்த போது சிலிர்ச்சி வரும் ஒரு பெண் திடீரென்று வழி தலையை கடந்து பின்னர் தனது பேதையை அறிகுறிக்கின்றார். யாழ்வோ அவரிடம் முன்பதிவு இருந்ததா என்று கேட்டார். ஆனால் அந்த பெண் ஒன்றும் பேசவில்லை. பின்னர் ஒன்று புரிந்த பீகா அங்கிருந்து போக ஆரம்பித்தார். ஆனால் அவர் திரும்பி பார்க்கும்போது ஆண் அவளது இரு கண்களையும் நேராக பார்த்தபடி வீட்டிலே சிறிது சிரித்தபடி இருந்தாள். ஆணின் இதயம் பலமாக துடித்தது. அவளது பெயரை அவர் கேட்டார். ஆனால் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவன் அந்த பெண்ணின் வாய் மூலையில் உதடு பசை கொண்டது தென்பட்டது. இது மிகவும் விசித்திரமாக இருந்தாலும் யாரோ தொடர்ந்து காகிதத்தை எடுத்துக்கொண்டு அவள் வாயை துடைத்தான். எனினும் அந்த பெண்மணி தன் கையை யாரோவின் வயிற்றுக்கு விரித்தாள். விண்ணொலி பெற்றெழுந்ததும் யாலோ உடனே தன் கைபேசியை எடுத்து பார்த்தார். ஆனால் அந்த பெண் ஏற்கனவே காணாமல் போயிருந்தார். அவர் கதவை திறந்து தப்ப முயன்றார். ஆனால் அறை வாசல் பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னலும் மர்மமாக மூடப்பட்டது. அப்போது காது வழியாக பானங்கள் உடைந்த சத்தம் வந்தது. யாலோ நடுங்கியபடி முன்னே சென்று பார்த்து கொண்டார். எதிர்பாராமல் திரும்பும் போது விசித்திரமாக அந்த பெண் மீண்டும் மறைந்து விட்டார். யாரோ தனது பயத்தை அடக்கி மின் விளக்கை இயக்கினார். ஆனால் மின் விளக்கம் விழிப்பதுமுடன் கண்ணாடியில் அவர் பார்க்கையில் அந்த பெண் தற்போது அவரது தோள்களின் மீது அமர்ந்திருக்கிறார். நல்லதாவது சத்தத்தை கேட்டு தைடோ மருத்துவர் சரியான நேரத்தில் வந்ததால் யாலோ வீழ்ச்சியில் இருந்து மீண்டும் சுலபமாக செய்தார். மறுநாள் காலை மருத்துவமனையின் பணியாளர்கள் அவசர அழைப்பை பெற்றார்கள். அவர்கள் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறநகரத்துக்கு சென்று ஒரு நோயாளியை அழைத்து வர வேண்டும். ஆனால் பெரிய பாலம் வழியாக சென்ற போது எதிரில் உள்ள பெரிய சரக்குந்து மெதுவாக சென்று கொண்டிருந்தது. ஆண்மகன் பலமுறை முன்னேற முயன்றும் வெற்றியடையவில்லை. கடினமாக ஒரு வாய்ப்பை பெற்ற பிறகே முன்னேற முடிந்தது. அதே சமயத்தில் மனிதன் லாரியுடன் எடுத்து ஓய்வதற்காக முன்னேறும் போது தூரத்தில் இருந்து வேகமாக ஒரு பள்ளி பஸ் வந்தது. அவசர நிலையில் மனிதன் திடீரென ஸ்டீரிங் சுழற்றி பின் அவன் லாரியில் இருந்த எஃகு கம்பிகளை தட்ட அவற்றால் தலையை துளைத்து விட்டது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த அதிசயமான பெண்மணியின் உருவம் பின்னோக்கி பிரதிபலித்து தோன்றியது. மறுநாள் பிரேதத்தை திரும்ப மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ந்தார். இருந்தாலும் கண்முன்னே உள்ள கொடுமையான காட்சியை பார்த்து யாரோ ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் மூழ்கினார். உண்மையில் டிரைவர் பயணத்தை ஆரம்பிக்கும் முந்தைய இரவு யாரோ மீது முதலிலிருந்தே உண்டான நெருக்கடி காரணமாக அவர் தன்னை தாக்குவதை பற்றி பேச துணிவில்லாமல் உள்ளுக்குள் அவரை அடிவைத்து இறக்கச் சொன்னார். ஆனால் தெரியாமலேயே ஒரு இரவுக்கு மாறிய பிறகு அந்த ஆண் உண்மையில் திடீரென இறந்து விட்டான். அது ஒரு தற்செயல்தான் என்றும் தனது தவறாக விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் யாரோ இன்னும் தன்னை மன்னிக்க முடியவில்லை. இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை, விந்தை இதுவே கூட ஆரம்பம்தான்.
2 நாட்கள் கழித்து மருத்துவமனையின் மற்றொரு இளைச்சியனுக்கு பிரச்சனையிடப்பட்டது. அன்றைய இரவு அவன் வூவை விட புகழ் திடீரென அணைந்தது. உடனடியாக சுற்றுப்புறங்களில் மொத்தமாக காலடி சத்தங்கள் கேட்டன. பின்னால் சுவர் பயந்த தோற்றம் ஏகாலிக்கு ஏத்திரையில் ஏறியது. அடுத்த நொடி ஆழமான ஒரு காட்சி அவரை பயமுறுத்தி விரைவில் அறையை விட்டு ஓடச் செய்தது. ஆனால் முன்னே உள்ள பாதை ஒரு சிறிய ஆற்றால் தடை செய்யப்பட்டது. மறுபுறம் சில ஒரு மரக்கட்ட பக்கத்து மட்டும் கிடைக்கிறது. சிறிது தயக்கமாகிய பிறகு அந்த மனிதன் மரக்கட்ட பக்கத்து மேல் நடந்து சென்றார். ஆரம்பத்தில் அனைத்தும் சாதாரணமாக இருந்தது. அதனால் பாதியின் நடுவில் மற்றும் மாற்றி கவனாமல் விழுந்து விட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக 2 கைகளும் மரக்கட்ட பக்கம் பிடித்து வைத்தன. ஆனால் அதே நேரத்தில் ஆனால் விசித்திரமாக அபியாவோ அவனை நேரடியாக கொல்லவில்லை. ஆண்மகன் வீட்டுக்கு திரும்ப சென்ற பிறகு தான் நினைவு கூர்ந்தான். அந்த அபியாவே 5 வருஷங்களுக்கு முன்பு குளியலறையில் இறந்த மருத்துவரே ஆவார். உண்மையில் அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. மாறாக அவர் மற்றும் முந்தைய இறந்த ஆண் பிள்ளை ஒருவர் சேர்ந்து வலிமையான காட்சியமைப்பை கொண்டு வந்தனர். அவர் இன்னும் எண்ணி விடுவதற்குள் அபியாவோ மறுபடியும் தோன்றிவிட்டார். இரண்டு தொடர்ச்சியான கொலைகள் யாலுவோக்கு தனது வாழ்க்கையே ஆபத்தில் இருப்பதாக உணர்த்தியது. ஆகையால் அவர் அழுது ஆர்ப்பாட்டித்து பணிவிலக்கை வேண்டினார். ஆனால் பீக்கியா கணக்குப்படி பட்டத்தை பெற யாலுவோ சோக்கிவோ பார்த்துக் கொள்ள சொன்னார். ஆனால் அந்த இரவே விசித்திரமான சம்பவம் மேலெழுந்தது. தங்கும் அறையில் யாலுவோ திடீரென எழுந்தது பார்க்க பயமுறுத்தியது. அப்பொழுது யோப்பியாவோ மெதுவாக பாய்ஷா படுக்கையின் மேல் ஏறினார். அவருடைய நாவு நீளமாக இவ்வாறுன்னு துளிவிட்டது. யாரோ பயந்துவிட தாம் முழுக்க உளராமல் இருந்தாலும் அபியோ அவளை கவனிச்சது. அவளை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. நல்லது. முக்கிய தருணத்தில் பிகா அவரை கலைக்க அவர் ஆவலை அடக்கினார். இதுவும் ஒரு கெட்ட கனவா? அன்றைய இரவின் போது காதலன் யாலோவை காண வந்தான் மற்றும் சில செயல்களை செய்ய விரும்பினான். ஆனால் அவனை ஆர்ப்பரித்து வெளியேற்றினாள். தீவிர கோபம் கொண்ட காதலன் மோட்டார் சைக்கிளில் ஒரு காடு வழியாக சென்றபோது சாலையின் பக்கத்தில் நீளமடி அழகான ஒரு பெண்ணை கண்டான். அவள் உயிருடன் இல்லை என்பது அவனுக்கு தெரியவில்லை. அதனால் உடனடியாக தீய இயக்கங்கள் எழுந்தன. அவர்கள் வீட்டின் திசையிலும் சென்றனர். ஆனால் குறுகிய நேரத்தில் அவனுக்கு பற்பலங்கள் தோன்றின. அவர்கள் ஒரு தொங்கும் பாலத்திற்கு வந்துவிட்டதாகவே எண்ணினான். அப்போது அந்த பெண் அவனது இடுப்பை பிடித்தாள். அவனை தொடர்ச்சியாக முன்னே சென்று கொண்டிருக்கச் செய்தாள். ஆனால் யாலோவின் காதலன் அறியவில்லை. அவன் ஏற்கனவே டுவான் யாபியான்ஷங்க்கு வந்துவிட்டான். மெதுவாக மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டதாலும் அவன் உயிரை காப்பாற்றினாலும் அவனை அடுத்த வாழ்க்கையில் ஒரு தாவர மனிதராகும். யாலுவோ மற்றும் பிகா குறித்த தகவலை கேட்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். ஆனால் அப்போது அந்த ஆணின் தாய் பிகாவை தனியாக அழைத்து சென்றார். இருவரும் நெருங்கிய உறவில் இருப்பதை காண எலோ தவறானதை உணர்ந்தார். முந்தைய பைக்கு பிகா ஆடிகளில் நண்பர் என்பதை அறிந்ததும் எலோ உடனடியாக உடைந்து கோபத்தில் திரும்பி சென்றார். பிகா அதை பார்த்து அவனை விரையாக செலுத்த முயற்சி செய்தார். பின்னர் யாலுவோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் இங்கு தொடர்ந்து நடக்கும் ஆச்சரியமான நிகழ்வுகள் பிஐகியா சந்தேகம் கொள்கிறார். அவர் இணையத்தில் தேடினார். மருத்துவர் லின்குவோ இறந்த பெண் மருத்துவருடன் தொடர்பு உள்ளார் என்றாலும் அப்பொழுதே அவன் கிராமத்திற்கு வெளியே லின்குவோ நடுநிசையில் நின்று கொண்டிருந்ததை அவன் கண்டான். அந்த திடீர் பார்வை பிகாவை உள்ளும் புறமும் நடுங்கச் செய்தது. நிகழ்ச்சியின் உண்மை தகவல்களை கண்டுபிடிப்பதற்காக மறுநாள் அவன் தைரியத்தை ஏற்படுத்திக் கொண்டு லின்குவோவின் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். நுழைந்ததும் ஒரு ஆல்பத்தில் நிறைய முடிகள் இருப்பதை கண்டான். மேலும் ஒவ்வொரு ஆல்பத்திலும் ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் யாலோ மற்றும் இறந்த பெண் மருத்துவர் கண்டிக்கப்பட்டனர். பிகா திடீரென்று உணர்ந்தார். இதெல்லாம் அனைத்தும் லின்கோவால் செய்யப்பட்டது போல. இருந்தாலும் வெளியேற தயாராகும் போது லின்கோவுடன் மோதும் நிலைமை உயர்ந்து பயந்து அவர் கதவுக்கு பின்பால் மறைந்து கொண்டார். எதிரியினால் ஆவணங்கள் காணாமல் போனதை கவனிக்க வைத்தபின் அவசரமாய்
தொலைபேசியில் ஒரு அழைப்பு வைத்தார். இதை சமாளித்து பிகா அங்கே இருந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் வெகு தொலைவுக்கு செல்வதற்கு முன்னரே சென்சோடலிங் இமிகிஷன் தைத்தோ அவரிடம் மோதினார். நிலைமையை புரிந்த பிகா உடனடியாக தனது கண்டுபிடிப்புகளை தைத்தோவிடம் தெரிவித்தார். சந்தேகத்தை ஏற்படுத்தாமல் இருக்க லெங் ரெஞ்சாவாய்டை கங்குக்கு சென்று விட்டனர். தைத்தோ கூறினான் அவன் எப்போதும் சந்தேகப்பட்டுக் கொண்டிருப்பதாக. 5 ஆண்டுகள் முன்பு மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டவர் அல்ல, ஆனால் யாரோ இவளை கொன்றுவிட்டனர். ஆனால் ஆதாரம் இல்லாததால் அது அப்படியே முடிந்துவிட்டது. அவன் மீண்டும் கிளினிக்கை திறந்தது அருகிலுள்ள குடியிருப்பவர்களுக்கு வசதியாகவும் மறைமுகமாக உண்மையை பற்றிய விசாரணை மேற்கொள்வதற்காகவும். தற்போது பார்ப்பதற்கு யாலோ அடுத்த பாதிக்கப்பட்டவராக உள்ளார் என்று தெரிகிறது. அதனால் அவர்கள் அவளை அவசரமாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு புதுப்பித்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இரவு யாலோ மர்மமாகவே மறைந்துகிறார். பீகா எங்கேயும் தேடினார், ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சமரசமாக அவர் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினார். அப்போது தண்ணீர் சிகிச்சை அறையில் சலசலப்பு கேட்டது. அருகில் சென்று பார்க்க யாலோ பின்னால் திரும்பி பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நொடி பயந்துவிட்ட பிகா முன்னே சென்று பார்க்க முயற்சிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் யாரோ திடீரென கண்களை திறந்து அவனை குளியல் தொட்டியில் இழுத்துச் சென்றார். அப்படியே அப்போது பிகா இறுதியில் உண்மையை கண்டார். நிஜமாகவே 5 வருடங்களுக்கு முன் பெண் மருத்துவர் தற்கொலை செய்யவில்லை. எனவே உண்மையான கொலையாளி மெய்யாக தைடோவாக இருப்பது. அவன் மருந்துகளை நீரில் ஊற்றிவிட்டு அவளை மயக்கமடைய செய்தான். பின்னர் வன்முறையை நிகழ்த்தினான். பெண் மருத்துவர் வீழ்த்தவுடனே போலீசுக்கு புகார் கூறினார். ஆனால் அதிர்ச்சியாக தைடோ அதை கண்டுபிடித்தான். அவள் பெண் மருத்துவரை நீராய்வு அறைக்குள் இழுத்துச் சென்று கொடூரமாக கொலை செய்தான். மேலும் முன்பு இறந்திருந்த 2 தொழிலாளர்களை தூக்கிட்டு தற்கொலை செய்தது போல செய்து காட்டினான். அந்த சமயத்தில் காட்சி நிஜ உலகிற்கு திரும்பியது. அங்கே பிகா இச்சோன்ஷியா லோசினால் தண்ணீரில் நழுவி போடப்பட்டிருத்தல் நிலை நீடித்தது. நல்லது, தைடோ சரியாக வந்தார். இதனால் பிகாவை காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அதற்கு பின் உண்மை நிஜம்பை தெரிந்த பிகா கொந்தளித்து போய் உடைந்தார். யாலுவோவை பற்றி அழைத்து செல்லும் போது யாலுவோ கூறியது திடுக்கிட வைத்தது. தைடோ அதனை அழிவில் ஆழ்த்த முயன்றதும் கிடைத்த பயமுறுத்தலால் பேச தைரியமின்றி இருப்பதாகும். இப்போது தற்போதைய அவசர அத்தியாவசியம் இங்கிருந்து விரைவில் தப்பித்துச் செல்ல வேண்டும். ஆனால் பைகா சுற்றியுள்ள சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் யாரோ ஏற்கனவே தைடோவால் கடத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தார். நீ என்ன செய்கிறாய்? அவர் பிகாவுக்கு மிரட்டினார். இதை குறிப்பிடாமல் இருக்க, இல்லையெனில் ஆரோவை கொன்று விடுவேன். எதிரியின் கொடூரமான பார்வையை கண்டு பிகா உடனே தப்பிக்க முயன்றார். ஆனால் விரைவில் பிடிபட்டு சுவரில் பிடிக்கப்பட்டார். பிகா எதிர்த்து எதிரியிடம் மறைந்தார். ஆனால் அதனால் மேலும் கோபம் ஏற்பட்டு தலை கீழாக உள்ளார். தைடோ நேரடியாக கத்தியை பிகாவின் கையில் குத்தினார். மேலும் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு குறைவாகும் போது லின்குவோ திடீரென்று தோன்றி பின்புறம் இருந்து தைடோவை மயக்கி விட்டு விட்டார். பிறகு பிகாவின் கைக்கு எளியதாக காயப்பட்டியன் செய்து லின்குவோ உண்மையை அவர்களுக்கு கூறினார். அந்த இறந்துடும் வரை மகளிருக்காக வேலை பார்க்கணும் இவர் அவன் திருமணமான மனைவி. ஆனால் ஒரு காலப்பகுதிக்கு பிறகு அவர் ஏற்கனவே கர்ப்பிணி என்பதைதான் கண்டுபிடித்தார். ஆனால் தாமதமின்றி பெண் மருத்துவர் வெகு பார்வையால் தற்கொலை செய்து கொண்டார். இது அசாதாரணமாக இருப்பதை கவனித்த லிங்கோ இதை விசாரிக்க கிளினிக்கு வந்தார். அப்படியே ஷோங்ஷூ தைதோ என்பதை கண்டறிந்தார். அவர் உடனடியாக போலீசிடம் புகார் செய்தார். ஆனால் போலீஸ் விசாரணைக்கு பிறகும் தற்கொலையாகவே முடிவு கொடுத்தது.结论：显然泰托并不容易对付。皮卡建议现铲出水牢时，让女医生的亡婚的伊安息。可就在这时，醒来的泰托突然起身，掏出匕首中上了邻国。皮卡见状，赶紧搀扶亚罗逃驰。然而泰托并没有放过他们的意思，一路尾随，来到了废弃的公函。எனினும் செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவர் தன் மாறுபட்ட அனுபவத்தை வெளிப்படுத்தினார். சிறிய போதே தாயார் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தந்தை பராமரிக்கவில்லை. மனைவியை தன் மகிழ்ச்சிக்கு இரையாக மாற்றினார். இளம் வயதில் தைடோ அனைத்தையும் கண்டுபிடித்த தழுவா அதீதமாக வலியுறுத்தப்பட்டது. வளர்ந்தபின் அவர் வாய்ப்பு கிடைத்த போது தந்தையை கொன்றுவிட்டார். அதே சமயத்தில் அவரது கருப்பு பாதை தொடங்கியது. முறையான தொடக்கம். அதை முடித்து அவன் இருவரையும் கொலை செய்வதற்கு தயாரானான். நன்றி. அவசர நிலையில் டாக்டர் அலுவலகத்தில் பல ஆண்டுகள் வேலை செய்த நர்ஸ் சரியாக வந்து கொண்டார். கத்தியை தைடோவின் உடலினுள் ஊன்றினார். பின்னர் அவர் யாலுவோவின் உடல் நலத்தை பார்வையிட்டார். ஆனால் உயிர் பிழைத்த டைடோ திடீரென தாக்கி கத்தியை பயன்படுத்தி நர்ஸின் கழுத்தை பயங்கரமாக அறுத்துவிட்டார். முடிச்சது எல்லாம் தீர்த்த பின் அவன் மீண்டும் அவன் கரங்களை யாலோ மற்றும் பீகாமி. அப்போது ஸ்பாவில் உள்ள பெண் மருத்துவரின் வாங்ஹுன் வண்டியும் காவ சேர்த்தது. அடுத்த நொடியில் யாலோ என்பவருக்கு ஒரு போர்க்கடவுளின் சக்தி கிடைத்தது போல தரையில் கிட்டிய டாடிங்ஜி ஐ எடுத்து தைடோவின் பக்கம் தொடர்ந்து படுகுழி. அதை தடுக்க முடியாமல் இறந்த நிழல் தனது இரத்தமூற்றலான பழிவாங்கல் தொடங்கியது. அவன் தைடோ மீது ஏறி தள்ளியபடி முதலில் அவன் முகத்தில் ஒரு நீண்ட காயம் வரைந்தான். அடுத்ததாக ஒரு கண்ணை பறித்து விட்டது. ஆனால் திடீரென்று தெய்வீக உருவம் சாம்பலாகிவிட்டது. திடீரென மறைந்து
மூல வடிவம் மாறிற்று. காயமடைந்த லின்குவோ வெற்றிகரமாக தண்ணீரை கலைவரையை அழித்துவிட்டதாக நல்லர் தெரிந்தது. இது இறந்த பெண் மருத்துவரின் உயிரில்லா ஆன்மாவை இறுதியாக அமைதியாக செய்யும். தெய்தோவுக்கு எதிராக எதிர்பார்ப்பது சட்டத்தின் தீர்ப்பாகும். திரைப்படம் கடுமையான வன்முறையும் கொஞ்சம் பயங்கரமான மர்மங்களும் கொண்டு ஒரு நிலையான எச்சரிக்கையை காட்டுகிறது. குற்றம் அதிகபட்ச வாய்ப்பில் தப்பிக்கப் போவதாக இருப்பினும் இறந்த ஆன்மாவின் உறுதி மற்றும் உயிருடன் இருப்போரின் விழிப்புணர்வு இறுதியாக உண்மையை அம்பலமாக காட்டும். ஒளிவு மறைவு ஏதுமில்லை. இந்த படம் ஒரு கண்கவர் அச்சமூட்டும் விருந்து மட்டுமல்ல, இது ஒரு பித்தலாட்டி கண்ணாடியுமாகும். ஆசை மற்றும் குற்றம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ள இந்த இரத்த சிவந்த நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு குரூரமாக தோல் உரிக்கப்பட்டது. யால்வோ மற்றும் பிகா இந்த மந்திர நீர்க்குழியை நுழைந்த போது அவர்கள் தொடுவோமே தவிர விஷமன உணர்ச்சியையும் மானுடத்தின் ஆழ்ந்த உள் கீதமும் பற்றும். டாக்டர் டைடோவின் போலிய ஃபால்ஸ் மாஸ்க் கீழ் மனித இயல்பின் பேராசையும் கொடூரத்தையும் மறைத்திருக்கின்றது. அந்த பெண் மருத்துவரின் ஆவி கொடூர காலமாக மாறி இரத்த கண்ணீரில் அநீதியை குற்றம் சாட்டுகிறது மற்றும் உண்மையானது ஒரு கூர்மையான ஆணி போல பொய்களை ஊடுருவுகிறது. வங்குண்டி யூசி உண்மை முடிவில் இருண்டதை கிழித்துவிடும்.